ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வெஜ்ஜி ட்ரீட். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்வீட் ரெசிபி ஷாஹி துக்கடா எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். எப்போதும் நம்ம ஹோட்டலில் டெசர்ட்டுக்கு ஆர்டர் பண்ணும்போது கண்டிப்பாக ஷாஹி துக்கடா இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக தான் ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். அதை வீட்லேயே எப்படி சிம்பிளாக ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். இது நம்ம கெஸ்ட்டு வரும்போது சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே ரிச்சாக சூப்பராக இருக்கும். தேவையான பொருட்கள் எல்லாமே நான் மெஷர்மெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் பார்த்திங்கன்னா நல்ல க்ரீம் மில்க் எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப ஆடப்படியே விடக்கூடாது, அதனால் ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திங்கன்னா ரொம்ப ஆடப்படியாமல் இருக்கும். இப்போ இன்னொரு கடாயில் அந்த பால் கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம ஒரு 1/4 கப்பு சுகர் போட்டு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு நல்ல சுகரெல்லாம் கரைஞ்சி ஒரு பிசுபிசுப்பு பதம் வரும்போது ஆஃப் பண்ணிடலாம். பாகு சர்க்கரை பாகாக மாறுறதுக்குள்ளே பிசுபிசுப்பு பதம் வரும்போதே நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஒரு 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பால் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 நல்லா ரெடியூஸ் ஆகிருக்கு. நம்ம ஊற்றினதை விட ஒரு ஆஃபாக ரெடியூஸ் ஆகணும். இப்போ ஒரு 500 mlனால் 250 ml வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதில் ஒரு 1/4 கப்பு சுகர், இந்த சஃப்ரான் மில்கையும் ஆட் பண்ணிடலாம். அப்படி உங்களுக்கு குங்குமப்பூ இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு லெமன் எல்லோ கலர் ஃபுட் கலர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற நட்ஸ் எல்லாம், ட்ரை ஃப்ரூட்ஸ் எது இருக்கோ, பாதாம், நான் இன்றைக்கி முந்திரி, பாதாம், பிஸ்தா 3 கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் போதும். இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்மளோட பாலும் ரெடி ஆகிடுச்சு, சுகர் சிரப்பும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரெட்டு நான் இன்றைக்கி 2 பீசஸ் ட்ரையாங்கிளாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயிலும் ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நெய்யிலேயே தான் ஃப்ரை பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ஆயிலும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மீடியம், நல்ல ஹையில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பொரிச்சுக்கோங்க. இல்லைன்னா போட்ட உடனே ப்ரெட்டு கருகி போயிடும். அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக பொரிச்சுக்கோங்க. நல்ல கிறிஸ்பியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம், ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகிற வரைக்கும். 2 சைடும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி நல்ல கலர் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம பொரித்த ப்ரெட்டெல்லாம் சுகர் சிரப்பில் ஒரு 30 செகண்ட்ஸ் டிப் பண்ணிவிட்டு எடுத்துருங்க. அதுக்குள்ளேயே அது நல்லா சுகரை அப்சர்வ் பண்ணிவிடும். அவ்வளோதான், இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பாலோடு சேர்த்து சர்வ் பண்ணணும். இப்போ அவ்வளோதான், நம்ம சுகர் சிரப்பில் போட்ட ப்ரெட்டெல்லாம் ரெடியாக இருக்குது. இது மேலே நம்ம அந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாலை ஊற்றிடலாம். இது நீங்கள் எப்போ நம்ம சர்வ் பண்ணுறோமோ அந்த டைமில் நீங்கள் ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்வீட்டை நீங்கள் சம்மரில் இப்போ இது பண்ணணுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு சர்வ் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே நம்ம வின்டர் சீசன் அந்த மாதிரினா நீங்கள் ஹாட்டாகவே அந்த பாலை ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற்றி சர்வ் பண்ணலாம். நல்ல டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். கெஸ்ட்டு வராங்கன்னா கண்டிப்பாக இந்த டெசர்ட்டை அவங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு போவாங்க அவங்களும்.